போகிற வழியில, நம்ம பிரயாணப்பட்டு போகிற வழியில, பிரயாணங்களிலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய இடர்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். அப்ப நீங்க மறந்துடக்கூடாது, கர்த்தர் என்னோட இல்லையா அப்படின்னு யோசிக்க கூடாது. கர்த்தர் இருக்கிறார். ரோம பேரரசனாகிய டொமிஷியன் என்ற ஒரு பேரரசன், அவன் காலத்திலே மிக வேகமாக கிறிஸ்தவம் பரவினது. ரட்சிக்கப்படுவர்களை தேவன் அனுதினமும் சபைகளிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவர்கள் கூட்டம் பெருகினது, ஆராதிக்கிற கூட்டம் பெருகினது, கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியாக கேட்கக்கூடிய கூட்டம் பெருகின காலம் அது. அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பெருகுகிறதுனாலே இந்த ரோம பேரரசன் டொமிஷியன் என்ன செய்தான் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்ததான தேவனுடைய ஜனங்களை அவன் கொலை செய்தான். பல விதங்களிலே சிறுவில் அறையப்பட்டான், வாளினாலே அன்றைக்கு அறுப்புண்டு போனார்கள், கல்லெறியப்பட்டார்கள், அவர்கள் எண்ணெய் கொப்பரையிலே போடப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். பல விதங்களிலே இந்த டொமிஷியன் பேரரசன் தேவனுடைய ஜனங்களை கொலை செய்தான். அந்த வரிசையிலே இயேசுவின் சீஷனாக இருந்த யோவானை பிடித்து அவனை கொலை செய்யும்படிக்கு ஒரு பெரிய ஒரு பாத்திரம், ஒரு பெரிய நம்ம வைத்திருக்கிற ஒரு பெரிய எண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அதில் எண்ணெய் ஊற்றி அன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களை அந்த எண்ணெய் கொதிக்க வைத்து கொல்லுகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. பொதுவாக தண்ணீரை 100 டிகிரி செல்சியஸில் அதை கொதிக்க வைத்தால் அதை நம்ம கையில் தொற்ற முடியாது. கையில் ஊற்றிச்சு அப்படின்னா கை என்ன பண்ணிடும், வெந்து போயிடும். ஆனால் எண்ணெய் 300 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வைத்தால்தான் அது 100% அது கொதிநிலை அடையும். அப்போ அப்படின்னா 3 மடங்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இப்போ எண்ணெயை காய வைத்து அதில் மனிதரை போட்டு கொல்லுகிற வழக்கம், அதை கண்டு சந்தோஷப்படுகிற வழக்கம் இந்த ரோம பேரரசிலே விசேஷமாக இந்த டொமிஷியன் என்று சொல்லக்கூடிய அவன் காலத்தில் அப்படி செய்தார்கள். அந்த காலத்தில் எபேசு பட்டணத்தில் சபையில் வல்லமையான ஊழியம் செய்து கொண்டிருந்த யோவானை பிடித்து அதை போல அந்த எண்ணெய் கொப்பரையில் போட்டு சாகடிக்க நினைத்த பொழுது, அந்த கொப்பரை போட்டபோது அவன் சாகவில்லை, அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எனவே இந்த டொமிஷியன் இவனை கொல்ல முடியாது என்பதற்காக அவனை பத்மு தீவிலே கொண்டு போய் அவனை சிறை வைத்து விட்டான். அந்த பத்மு தீவில் தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி நடைபெறுகிற காலங்களிலும் வருங்காலங்களிலும் நடைபெறக்கூடிய சம்பவங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்கு ஆண்டவர் யோவானை பயன்படுத்தினார். அது சொல்லப்பட்ட அங்கு சொல்லப்பட்டதான வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வருங்காலங்களை குறித்து, வருங்காலங்களை நடைபெற போகக்கூடிய, அதாவது பிசாசுடைய தந்திரங்களை குறித்தும், பிசாசை தேவன் இயேசு எப்படி ஜெயிப்பார் என்றும், துன்மார்க்கருக்கு சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன தண்டனை வைத்திருக்கிறார் என்பதை குறித்தான தீர்க்க தரிசனங்களும், தேவனை தேடுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பரம எருசலேம் ஆகிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் வருங்காலங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை இந்த யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் சொன்ன பொழுது அதை இந்த வெளிப்படுத்தின விசேஷமாக நம்ம கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது மாத்திரம் அல்ல, வருங்காலங்களில் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த வேத வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிசாசுடைய தந்திரங்களை தேவன் முறியடித்து யோவானுக்கு பத்மு தீவிலே தரிசனத்தை தந்து அதை வெளிப்படுத்தின விசேஷமாக நமக்கு தந்திருக்கிறார். அதிலே ஏராளமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குரியது. நாம் வாசித்த இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்துடைய வார்த்தையும் நமக்கு யாக்கோபு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்று சொல்லப்பட்டாலும், இன்றைக்கு இதை வாசிக்கிற இந்த தியானிக்கிற இந்த வசனம் நமக்கு உரியது. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
அவர் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் என்ன சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாத இருந்தபொழுது ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அழைக்கும் போது எப்படி அழைச்சார் அப்படின்னா, நீ புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, உன் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தான் ஆண்டவர் அழைச்சார். அழைத்து 25 வருடங்கள் கடந்து போய்விட்டது. ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. பிள்ளை பேர் இல்லாமல் சாராள் மலடியாய் கிடந்தார். 25 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு பிள்ளை ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நீ ஆபிரகாம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படுவாய். காரணம் என்று சொன்னால், நீ ஒரு குடும்பத்துக்கு தகப்பன் அல்ல, பல ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாய். அப்போ அவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அவனுக்கு பின் வந்ததான அவனுக்கு பிள்ளை ஆபிரகாமுடைய பிள்ளையாக ஈசாக்கு வந்தபொழுது ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு பிள்ளை இல்லாத காலத்தில் பிள்ளை இல்லாத காலத்தில் தான் ஆண்டவர் தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தான். ரெபேக்காலும் மலடியாக இருந்த பொழுது தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். யாக்கோப்பு 2 பிள்ளைகளை கொடுத்தால் ஆண்டவர் அதன் மூலமாய் ஆண்டவர் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். யாக்கோப்பு வாழ்க்கையிலே யாக்கோப்பு தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. அவன் ஈசாக்கு நல்ல ஒரு பயபக்திக்குரியவன் என்ற தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் அவனுடைய குணங்கள் சொல்லுவதற்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏமாற்றுக்காரன். தன் தகப்பனை ஏமாற்றினான். தன்னோடு கூட இருந்த தன் சொந்த சகோதரனை அவன் ஏமாற்றினதாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த யாக்கோப்பு தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து அவன் புறப்பட்டு அவன் போன பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அவன் போகும்போது ஒன்றை எடுத்துகிட்டு போகல. நான் நினைக்கிறேன், ஈசாக்கு ரெபேக்காலும் சொல்லியிருப்பாங்க, உன் ஏசா உன்னை கொலை செய்ய போகிறான்ப்பா, உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறான், நீ உடனே புறப்பட்டு என்ன பண்ணு, நீ புறப்பட்டு என்னுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு நீ போயிட்டின்னா அங்கே பிழைத்து கொள்ளலாம். என்னுடைய சகோதரன் லாபான் உன்னை பார்த்து கொள்வான். நீ அங்கே போய் நீ வாழலாம். நீ இங்கே இருப்பாயானால் நான் உன்னை இழந்து விடக்கூடும். நீ உடனே புறப்பட்டு போய் துரிதப்படுத்தியிருப்பான். அந்த பயத்தில் அவன் எதை எடுத்தானோ தெரியல. அவன் வசனத்திலே அவன் சொல்லப்பட்டு வெறுங்கையாய் புறப்பட்டு போனான். கையில் கையில் அங்கே கிடைச்ச ஒரு கோலை மட்டும் என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கிட்டு அங்கே அவன் புறப்பட்டு போய் ரொம்ப டயர்டாயிட்டான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல போய் அவன் அங்கே போய் படுத்து கொண்டான். அந்த இடத்துக்கு பேர் லூசு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லூசுன்னு சொல்றீங்களா? அந்த இடத்து பேர் என்னது? லூசு. சில சமயங்களில் நாம் ரட்சிக்கப்படுத்த முன்னே நம்ம லூசு மாதிரி தான் இருந்திருப்போம் இல்லை? நம்ம செய்கையை பார்த்தா பாருங்கள், சில கணவன்மார், குடிக்கிற கணவன்மார், ரொம்ப மோசமான கணவன்மார், அடிக்கிற கணவன்மார், அந்த ஒரு லூசுங்க அப்படின்வாங்கல்ல இல்லை? வாயாடியாக இருக்கிறத மனைவி, அது ஒரு லூஸ், அப்படி தான் பேசினே இருக்கும். பிள்ளைகள் பாருங்கள், அம்மா திட்டினா அது ஒரு லூஸ், அப்படி தான் பேசின்னு இருக்கும். நம்ம லூசுதனமாக தான் நிறைய காரியங்கள் செய்திருப்போம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம செய்கிற செய்கை எல்லாம் என்னது சொல்லுங்க? லூசு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லூஸ். இப்போது அந்த இடத்துல அவன் தரிசனத்தை பார்க்குறான். அந்த தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் அவன் அந்த இடத்துக்கு ஒரு பேரை கொடுக்குறான். என்ன பேர்? பெத்தேல். ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு. நீங்களும் நானும் பெத்தேல மாறிட்டோம். ஆமாம், லூஸாக இருந்தவங்க என்னவோ மாறிட்டோம். என்னைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்ததோ, என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டாரோ,
என்றைக்கு நாம் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோமோ, லூசுதனமா பண்ணி கொண்டிருந்த அத்தனை காரியமும் நம்முடைய வாழ்க்கையில பெத்தேலாய் மாறி போனது. அது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பெத்தேலா மாத்திருக்கு. எத்தனை பேர் பெத்தேலா மாறி இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னும் லூஸா இருக்கிறீங்க? லூஸை விட்டுட்டு சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, லூஸை விட்டுட்டு சொல்லுங்க, பக்கத்தில் லூஸை விட்டுட்டு பெத்தேலா மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்தேல் தான் வந்து இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 17 வசனத்தில். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல். அது இப்போ வந்து பாருங்க, லூஸ் என்ற பேர் மாற்றப்பட்டு பெத்தேல் என்கிற அந்த தன்மையை அடைகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்க. பைத்தியம்லாம் என்ன செய்யணும் என்ன பண்ணாது, தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. லூசு பிடிச்சவன் என்ன பண்ணுவான், அவன் பாட்டுன்னு அலைவான், அவன் பாட்டுன்னு ஓடுவான். அவன் எப்போ தூங்குறான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ என்ன செய்வான்னு தெரியாது, எப்போ யார் அடிப்பான்னு தெரியாது. அப்படிதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை. ஆனால் இயேசுநாதர் மாத்திரம் உள்ள வந்துட்டா வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் பெத்தேலுக்குள்ளே கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெத்தேல் என்கிறதான திருச்சபைக்குள்ளே தேவன் நம்ம வைத்திருக்கிறார். அதனால தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் அதிகமாக உங்களை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வேத வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிங்க. இப்போ நம்ம சபையில் இந்த வருஷத்துக்குள்ளாக வேதாகமத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து, எத்தனை பேர் தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க? எத்தனை பேர் கை தூக்கி காட்டுங்க. இந்த வருஷத்தில் நிறைய பேர் அரைக்கையெல்லாம் இதுக்கு பாருங்கள், எல்லாம் முழுக்கையாக மாறணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. இந்த வேத வசனம் நம்ம கண்டிப்பாக ஆசீர்வதிக்கும். அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் பேர் பதிவு போடுறாங்க, கொஞ்சம் பேர் நிறைய பேர் பதிவே போடுறதில்ல அந்த இதில். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நாங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு வாரமும் நாங்கள் எதுவும் அனுப்புகிறோம். இன்றைக்கி இந்த வாரம் முழுவதும் படிக்க வேண்டிய வேத பகுதிகள் என்ன, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஆமாவா? ஆமீன்னு சொல்கிறீங்களா? ஆமீன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னு சொல்கிறீங்களா? வேண்டான்னு சொல்கிறீங்களா? வேண்டாமா? எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுங்க, வாலிபர்கள் படிங்க, சகோதரர்கள் படிங்க, சகோதரிகள் படிங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வேதத்தை படிப்பதற்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். வேத வசனத்துக்காக வல்லமை இருக்குது. இந்த நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் நம்ம மாறல? நிறைய மனைவிமாறு கணவனை குறித்து ஏன் குறைப்பட்டுக்கிறாங்க தெரியுமா? இந்த மனுஷன் வாழ்க்கை இன்னும் மாறல, ஏன் தெரியுமா? வேத வசனத்தை என்ன பண்ணலை, வாசிக்கல. வேத வசனம் உள்ளே இல்லை. வேத வசனம் உள்ளே இல்லாததுனால தான் அவங்க செய்கை மாறல, பேச்சு மாறல, எண்ணங்கள் மாறல, அவங்களுடைய செயல்பாடுகள் மாறல, அவங்க பார்வை மாறல. எதுவும் மாறாமல் இருக்கிறது காரணம் என்ன? இந்த வசனம் எங்கே இல்லை, இருதயத்துக்குள்ள இல்லை. கணவன் குறைப்பட்டு போகிறபடி மனைவி கொடூரமானவர்களாக கொடூரமான பேச்சு பேசுகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, இந்த வசனம் எங்கே இல்லை, இருதயத்துக்குள்ள இல்லை. என்னைக்கு இந்த இருதயத்துக்குள்ள இந்த வசனம் வருகிறதோ நம்ம பெத்தேலா மாறிடுவோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இனி லூஸாக இருக்க மாட்டேன். நல்லா சொல்லுங்க, வாயத்திர சொல்லுங்க. நான் இனி லூஸாக இருக்க மாட்டேன், நான் பெத்தேலா மாற போகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் தயவுசெய்து பதிவு போடுங்கய்யா சகோதரிகளை, பதிவு போடுங்க. வேத வசனத்தை வாசித்து பதிவு போடுங்க. உற்சாகப்படுத்துகிறோம். இது பெருமைக்காக அல்ல. இந்த வருஷத்தில் எப்படியாயினும் நீங்கள் ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்திலே நீங்கள் நிலைநிற்க வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் நாங்கள் சொல்லுகிறதுக்கான காரணம். நீங்கள் வாசித்து பாருங்களேன். இந்த வேத வசனம் உங்களை சும்மா விடாதுங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா.
இந்த வேத வசனத்தில் கொஞ்சம் நிலைச்சி நின்று பாருங்களேன், உங்கள் சுவாபங்கள்லாம் கொஞ்சம் மாறிடுங்க. நிறைய சுவாபங்கள் மாறிடும். சுவாபங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலும், என்னதான் பிரசங்கத்துக்குள்ளே என்னென்ன வாரம் வாரம் வந்து ஆலயத்துக்கு வந்தாலும், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது, மாற்றமே கிடையாது. மாற்றமே கிடையாது. நான் மேலே கேர்சல் லீடர்ஸ் மீட்டிங் நடந்தது. நான் சொன்னேன், நீங்கள் சீஷர்களாய் மாற்றப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இல்லைன்னா என்னத்தை தேடுவீங்க அப்படின்னா, நான் சாதிச்சிட்டேன், என்னால் தான் இதெல்லாம் நடந்தது, என்னால் தான் இந்த ஆட்கள் வந்தாங்க, என்னால் தான் இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்ற பெருமை என்ன பண்ணிடும், உள்ளே வந்துடும். வேத வசனம் இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய கிருபை, அது ரட்சிக்கப்பட்டதில் நம்ம சந்தோஷப்படுவோம். அப்படிதானா? வேத வசனம் இல்லாததுனால தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியல. நம்ம குணங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த வேத வசனம் இல்லை, நம்மகிட்ட இல்லை. வேத வசனம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதிரடைய செயல்படுவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறிடுவோம். நம்ம யார் நம்மை கண்டு கொள்ளாமல் போனாலும் நாம் அதை பொருட்டாக எண்ணாமல் போவதற்கான மனநிலைமை எப்போ வரும் அப்படின்னா, அந்த வேத வசனம் உள்ளே இருந்தால் தான். ஹல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் பைபிள் நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒரு சில காலங்களில் ஒரு சில காலங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. நீங்கள் கணவனை குறித்து மனைவி சாட்சி கொள்வா, மிந்தி மாதிரி இல்லைங்க. அவர் லூசுன்னு கூப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லூசு வர்றது என்ன பண்ண போதே தெரியல. சில மனைவிமார் சொல்லுவாங்க, அந்த ஆள் குடிச்சிட்டு வரான், லூசு தனமாக என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த பைபிளை வாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாறிச்சுன்னா அத்தான் வராரு, கையில் ஏதோ வாங்கிட்டு வராரு. பிள்ளைகளை அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க குடும்பத்தில். இல்லை, பெத்தேலாய் மாறணும். சொல்லுங்கள், நான் பெத்தேலாக மாறணும். வேத வசனம் நம்ம இருதயத்தில் இல்லைன்னா இங்கே அப்படிதான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், அவன் தரிசனத்தை பார்த்த பொழுது அந்த தரிசனத்தை அவன் அந்த தரிசனத்தை சிந்தித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் என்னோடு பேசினார். ஆண்டவர் சொப்பனத்தில் கண்ட பொழுது அவன் சொப்பனத்தை காண்றான். இந்த 28ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோப்பு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ரொம்ப டயர்டாயிட்டான். அவன் நடந்து வந்து ரொம்ப களைப்பாய் போச்சு. சூரியன் அஸ்தமித்து விட்டது. இன்றைக்கி இருக்கிற மாதிரியெல்லாம் லைட்டு வெளிச்செல்லாம் லைட்டு போட்டெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி ரோடெல்லாம் போட்டு தார் ரோடெல்லாம் போட்டு ரொம்ப ஷேப் பண்ணியெல்லாம் கிடையாது. அது அப்படியே காடுகளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கரடு முரடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், மலைப்பாங்கான இடமா இருந்திருக்கும், பாலைவனமாக இருந்திருக்கும். சூரியன் அஸ்தமித்து விட்டது, இனி இருட்டில் நடக்க முடியாது என்ற நிலைமை வந்த உடனே ரொம்ப டயர்டாயிட்டான். டயர்டான உடனே அந்த இடத்துல அவன் படுத்துக்கொண்டான். எங்கே படுத்துக்கொண்டான்? அவன் எங்கே படுத்துக்கொண்டான் சொல்லுங்க? லூசு. எங்கே படுத்துக்கொண்டான் அவன் சொல்லுங்க? லூசு. இப்போ நீங்கள் லூசு கிடையாது, பெத்தேல். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். அங்கே அந்த லூஸ் என்ற அந்த இடத்துல அவன் அந்த ஊருக்கு வந்த பொழுது அங்கே படுத்துக்கொண்டான். படுத்த பொழுது தான் இந்த சொப்பனத்தை பார்க்குறான். என்ன சொப்பனத்தை பார்க்குறான் அப்படின்னா 12ஆம் வசனத்தில் அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த சொப்பனத்தை பார்க்குறான். நாம் வந்து ஒரு ஏணி போடணும்னா ஒரு 10 அடி ஏணி தான் என்ன பண்ணலாம், போடலாம். அதுக்கு மேலே ஏணி என்ன பண்ண முடியாது, போட முடியும். ஆனால் இந்த ஏணி எங்கே பூமியிலிருந்து எங்கே இருந்துச்சான், அந்த வானத்தை எட்டி இருந்துச்சான். அந்த வானத்தை எட்டி இருக்கிறதான அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் பார்க்கிற தரிசனத்தை பார்க்கிறான். இது உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா அந்தரத்தில் ஒரு ஏணி இருக்கிறது, அந்த ஏணி மேலே தேவதூதர்கள் வெள்ளை விண்வஸ்திரம் தரித்து இருக்கிறதான தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இந்த தரிசனத்தை பார்க்குறான். தரிசனம் பார்த்த உடனே அவர் அதன் மத்தியிலே கர்த்தர் நின்று 13ஆம் வசனத்தில் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர்
நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. நீ படுத்திருக்கிற பத்தியா, இது எப்படி இருக்குது அப்படின்னா கரடுமுரடான ஒரு இடம். இந்த இடத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், நான் தருவேன். பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் வந்து சொல்லப்பட்ட வார்த்தை அவன் விசுவாசித்தான். அதனால தான் பாருங்க, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். இன்னைக்கும் நீங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் படத்தில் நீங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அது எப்படின்னா ஒரு கரடு முரடான இடம், எங்கே பார்த்தாலும் பாறைகள், எங்கே பார்த்தாலும் கற்கள், எங்கே பார்த்தாலும் மணல், ரொம்ப வறட்சியான இடத்தை போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு விசுவாசித்தானோ, அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா, தம்முடைய பிள்ளையாகிய யாக்கோப்புக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினதுனால அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம இருக்கிற இடத்துல யாருக்கு உதவி கிடைக்குதோ இல்லையோ, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரானால், கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானால், நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல யாருக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் அப்படின்னா கர்த்தர். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர். உங்க மேல வைத்த தயவு, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், இந்த வார்த்தையை கேட்பதற்கான ஸ்லாக்கியம். எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த வார்த்தை கேட்பதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பு இல்லாமல் போனது, வாய்ப்பில்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். நம்புறீங்களா? அப்ப ஆண்டவர் நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சொந்தமாக்கி தருவேன், உனக்கு சொந்தமாக்கி. அதனால் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் போயிட்டு இருக்கிற இடத்த ஆண்டவர் எனக்கு சொந்தமாக்கி தருவான்னு அங்கே என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டு இருக்கக்கூடாது. சிலர் தவறுதலாக புரிஞ்சுக்குவாங்க, அப்படி செய்யக்கூடாது. இன்னொருத்தன் பொருள் மேலே என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்தன் நிலத்து மேலே ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்த வீட்டுக்கு மெட்ராஸில் இது நிறைய நடக்கும். ஒரு விசுவாசி 40 வருஷமா ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க எனக்கு திருமணமான நாள்லேருந்து இந்த வீட்டில் தான் பாஸ்டர் இருக்கிறோம். ஒரு ஓடு வீடு, அது 40 வருஷமாக இந்த வீட்டில் குடியிருக்கிறோம் பாஸ்டர். இப்போது சொன்னாங்க என்கிட்ட, எனக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நாங்கள் 40 வருஷமாக குடியிருக்கிறோம் பாஸ்டர், இப்போ அந்த மனுஷன் வந்து இந்த வீட்டை காலி பண்ணுங்க, வீட்டை இடிச்சிட்டு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறோம், வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாஸ்டர் சாத்தியக்கூறு? அப்படி நான் கேட்டேன், 40 வருஷமாக நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க? மெட்ராஸில் எவ்வளோ? மெட்ராஸ்லலாம் வீடு கிடைக்குது அப்படின்னா சாதாரண ஒரு சின்ன ஒரு பெட்டி வீடு மாதிரி தான் இருக்கும். 5000 ரூபாய்க்கு குறைவான வீட்டை என்ன பண்ண முடியாது, வாடகைக்கு எடுக்க முடியாது. ஒரே ரூமு தான் இருக்கும், அங்கேயே ஒரு கிச்சன் இருக்கும், அதுதான் பெட்ரூமு, அதுதான் ஹாலு, எல்லாமே அதுதான், அவ்வளோதான். அது 5000 ரூபா இருக்கும் வாடகை. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு நாங்கள் 250 ரூபா வாடகை கொடுக்குறோம் பாஸ்டர். எத்தனை வருஷமாக கொடுக்குறீங்க? 40 வருஷமாக கொடுக்குறோம். நான் சொன்னேன், அந்த வீட்டுக்காரன் உங்களுக்கு புண்ணியவான், 40 வருஷமாக 250 ரூபாய்க்கு வாடகையில் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமா. நான் சொன்னேன், ஒன்றும் பேசாமல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இடத்த என்ன பண்ணுங்க, காலி பண்ணிட்டு போங்க. அவங்களுக்கு ஒரே கோபம், என்ன பாஸ்டர் உங்களை ஜெபம் பண்ண சொன்னால் அவங்க என்ன மைண்டில் வச்சுக்கிறாங்க, கேஸை போட்டு அந்த வீட்டை நாங்கள், எங்களுக்கும் இதில் என்ன இருக்கிறது, பாகம் இருக்கிறது, 40 வருஷம் நாங்கள் இருந்துட்டோம். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தர மாட்டார் அப்படின்ட்டு வந்துட்டேன். என் மேலே அவன் என்னை பார்த்தா இன்றைக்கும் கோபமாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் ஒருத்தர் அவர் அப்படி இருந்தார், வாடகைக்கு இருந்தப்போ அவர் வந்து இன்னொரு டெனண்ட்டுக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு,
அதனால் நான் சாதாரணமாக நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேன். அதனால் இவங்க இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் ஒரு அமௌண்ட்டை வாங்காமல் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், காலி பண்ண மாட்டேன் அப்படின்னா. நாங்களாம் கிறிஸ்துக்குள்ள ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படியாப்பா அப்படின்னு நாங்கள் குடும்பம் உட்காந்து ஜோம் பண்ணோம் பாருங்கள். அவங்ககிட்ட சண்டைக்கு என்னெல்லாம் ஒன்றும் போகல. ஆண்டவரே இவங்க காலி பண்ண மாட்டேன்றாங்க, என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதனால் இவங்க காலி பண்ணதுக்கு வகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு அவங்கள பற்றி சாபம் போடலை, அவங்கள வேற திட்டலை. நாங்கள் உட்காந்து குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணோம் பாருங்க. அவள் மனைவி இன்னொருத்தனை பிடிச்சின்னு ஓடிவிட்டா. இவனும் என்ன பண்ணான், காலி பண்ண ஒன்றும் சொல்ல, காலி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், வாய் பேசாமல் போயிட்டான். நமக்கு விரோதமாக எழுமனா கர்த்தர் அப்படி தான் என்ன பண்ணுவார், சில சமயங்களில் சிலருக்கு அப்படி தான் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அறிவதற்கு சில தண்டனையை என்ன பண்ணார், ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்வார் இல்லை. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நாங்கள் இதுக்கு சந்தோஷப்படலை. நாங்கள் அவங்களுக்கு இது நடக்கணும்னு ஒருபொழுது எதிர்பார்க்கலை. நாங்கள் எப்படி யோசித்தோம் அப்படின்னா, காலி பண்ணுறதுக்கு வழி கர்த்தருக்கு பல வழி இருக்குது, அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் இன்னொருத்தர் பொருள் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம மனதில் வைத்திருக்கணும். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நினைக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி காரியங்களை நான் ஒருபொழுது உடன்படுகிறது, விசுவாசி தானே உடன்படுறது கிடையாது. இன்னொரு அம்மா எனக்கு ஒரு பஞ்சாயத்து கூப்பிடுது. அந்த அதில் அந்த குடும்பத்தார் வாடகை இருக்கிறாங்க, இவங்க காலி பண்ண சொன்னாங்க, காலி பண்ணிட்டாங்க. இல்லை காலி பண்ணலை, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துருங்க, நாங்கள் அடுத்த மாதம் என்ன பண்ணிடுறோம், காலி பண்ணிடுறோம். சொல்லி 6 மாதம் ஆச்சு, இவங்க பணத்தை கொடுக்கல, ஆனால் காலி பண்ணுன்னு இவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க வீட்டுக்கு சொந்தக்காரர். அது விசுவாசி ஆலயத்துக்கு சத்தியத்தை கேட்கறது, உருப்படாத விசுவாசி அது. அதனால் எப்பவுமே நம்ம உருப்படாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரி சாபத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தியத்தை அறிஞ்சவங்க சாபத்தை வாங்கி தள்ள கட்டிக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் சொல்லுங்கள் பிரதர், இது என்ன நியாயம், இவங்க அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம், காலி பண்ண சொல்கிறாங்க. இவங்க எனக்கு நல்லா தெரியும், காலி பண்ணதுக்கப்புறம் இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், அதனால் நான் காலி பண்ண முடியாது, காசு கொடுத்தா நான் உடனே காலி பண்ண. நான் சொன்னேன், அந்த விசுவாசிக்கிட்ட சொன்னேன், அவங்க தான் காசு கொடுத்தா உடனே காலி பண்ணுறேன்னு சொல்கிறேன், காசு கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னா திரும்பி என்கிட்ட திருப்பிக்கிட்டாங்க. என்ன பாஸ்டர் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக பேசுவீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களே அப்படின்னு என்கிட்ட என்ன பண்ணாங்க, சண்டைக்கு வந்துட்டாங்க. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே நியாயம் நீதி ஒன்று இருக்கிறது, அதை அறியணும், அதை புரிஞ்சிக்கணும். சரி, இன்னொருத்தருடைய பொருள், இன்னொருத்தருடைய வீடு. அதனால தான் இந்த 10 கட்டளைகளில் ஒன்று இச்சையாது இருப்பையாக பாருங்கள், அப்படி தானே போட்டு இருக்குது இல்லை. மற்றவருடைய வீட்டையாவது, மற்றவருடைய மனைவியாவது, மற்றவருடைய பொருளையாவது, மற்றவருடைய மாட்டையாவது நீ என்ன பண்ணாத, இச்சையாது இருப்பாயாக, அது மேலே ஆசைப்படாது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக. இப்போ இதை யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார், நீ இருக்கிற இடத்த உனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். கண்டிப்பாக தந்தார். அப்படிதானா, தந்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பு தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள ஒன்றுமே கிடையாது. இவன் ஏமாத்துக்காரன் பாருங்க. நம்ம ஒரு காலகட்டங்களில் நம்முடைய குணங்களை கண்டு யாரும் மிச்சிக்கொள்ளக்கூடிய அளவில் குணம் நமக்கு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு நம்ம ரட்சித்து இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல அந்த யாக்கோப்பு இவன் நல்லவென்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவில் அவனை மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் ஏமாற்றுக்காரன். எப்பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தாரோ அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டானது. நீங்கள் யாக்கோப்புடைய சரித்திரம் இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரோ, என்னைக்கு ஆண்டவர் அவனை சந்தித்தாரோ, அது வரைக்கும் அவன் குணமே மாறலுங்க. அவன் எல்லாம் அந்த குறுக்கு புத்தி இருந்துச்சு. யாரை ஏமாத்தலாம், யார் பொருளை அபகரிக்கலாம், அந்த எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தவர். என்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனுக்கு தரிசனமானாரோ, என்றைக்கு ஆண்டவர் சந்தித்தாரோ, என்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவனோட பேசினாரோ, அவன் வாழ்க்கை என்ன முழுதும் என்ன போச்சு, மாறி போனது. இவன் விட்டு கொடுக்கிற தன்மை அவனுக்குள்ள என்ன பண்ணிச்சு, வந்தது. இப்போ அவன்
தன்னுடைய மாமா கிட்ட போகும்போது, லாபான் இடத்துல போகும்பொழுது அவனுடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாள், ஐயோ என்னுடைய சகோதரியுடைய மகன் வந்திருக்கிறான், அவனுக்கு இன்னைக்கு பிரியாணி அடிச்சு ஆட்டாடி மாட்டாடி என்னன்னாலும் அடிச்சு போடுறே, பிரியாணி போடு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன இப்போ வேலைக்காரனை விட கேவலமாயிட்டான். ஆனால் அந்த மாமனிடத்தில் அவன் இருந்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மாமனை என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களை ஆசீர்வாதமாக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த யாக்கோப்பு அவன் துரத்தப்பட்ட பொழுது அல்லது அவன் வெளியே அனுப்பப்பட்ட பொழுது அவன் மனநலமை எப்படி இருந்ததோ தெரியல. கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது, ஆண்டவர் தரிசனம் கொடுத்த பொழுது, ஆண்டவர் அவனோடு பேசின பொழுது அவனுடைய இருதயம் மனநிறைவாய் மாறினது. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது, வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த தரிசனத்தின் மூலமாய் கிடைக்கப்பட்டதான வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எங்கெல்லாம் போகிறேன் உன்னை காத்துக்கொள்வேன். செய்வார் ஆண்டவர், கண்டிப்பாக செய்வார். நம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இவங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காண வேண்டும். அதுக்கு தான் இந்த அழைப்பு. ஆண்டவர் நம்ம அழைத்த நோக்கம் அதுதான். அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். போகிற வழியில், நம்ம பிரயாணப்பட்டு போகிற வழியில், பிரயாணங்களிலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய இடர்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். அப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது, கர்த்தர் என்னோட இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடாது, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை என்ன பண்ண திரும்பி வர பண்ணுவேன். நீ போயிட்டு அப்படியே இருக்க போகிறது இல்லைப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு காலம் இருக்கிறது. அதனால தான் நம்மை அவர் உயர்த்துவதற்கான ஒரு காலத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை தேடின உடனே, ஜெபம் பண்ண உடனே எல்லாம் உடனே டப்புன்னு வானத்தில் என்ன பண்ணிடணும், கொட்டின்னு நினைக்கிறாங்க. இப்போ யாக்கோப்பு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மேன்மை அடைவதற்கு எத்தனை வருஷம் முடிச்சுது? 20 வருஷம் இல்லை, 7 + 7, அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம், 20 வருஷம் பிற்பாடு அவன் எப்படி வந்தான்னா, வெறுங்கையாய் போனவன் 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறினது. அப்படி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.